ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டிக்ட் நேற்று கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2025க்கு எக்ஸாம் ஆர்டர் போட்டிருக்காங்க. எக்ஸாம் யாருக்கு, இதோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் லா அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் இந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிருக்கு. நீட் யூஜி 2025 மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அலோஸ் ரீடெஸ்ட் ஃபார் பெட்டிஷனர்ஸ் அஃபெக்டட் பை பவர் அவுட்டேஜ் அட் இந்தூர் அண்ட் உஜ்ஜைன் சென்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய இந்தூர்லேயும் உஜ்ஜைன்லேயும் நடந்த எக்ஸாம் சென்டர்ஸில் பவர் அவுட்டேஜ்னால் நீட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ரீடெஸ்ட் வைங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஆர்டர் பிறப்பிச்சிருக்கு. இதில் த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் டைரக்டட் த NTA டு ஹோல்ட் அ ரீடெஸ்ட் ஆஃப் த நீட் யூஜி 2025 எக்ஸாம் ஃபார் the candidates who were affected by power outage at the centers in இந்தூர் அண்ட் உஜ்ஜைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் அவுட்டேஜ்னால சிரமப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீடெஸ்ட் வைக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் சுபோத் அபியங்கார் பாஸ்ட் த ஆர்டர் அலோவிங் எ பேட்ச் ஆஃப் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல்டு பை அஃபெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 14 படி எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவர் அவுட்டேஜ்னால அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு அதை மேற்கோள் காமிச்சிருக்காங்க. அதில் ரீடெஸ்ட் யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா த கோர்ட் கிளாரிஃபைட் தட் பெட்டிஷனர்ஸ் ரேங்க் வில் பி கன்சிடர்ட் சோன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரீடெஸ்ட். ஸோ ரீடெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மார்க் மட்டும்தான் ஃபைனலைஸாக எடுத்துக்குவோம். இப்போது இதுக்கு முன்னாடி எழுதின மார்க்கெல்லாம் அவங்க கேட்கக்கூடாது. த ரிலீஃப் இஸ் அவைலபிள் டு ஒன்லி தோஸ் பெட்டிஷனர்ஸ் ஹூ ஃபைல்டு த பெட்டிஷன் பிஃபோர் June 3, 2025. அதாவது ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆன June 3, 2025க்கு முன்னாடி யாரெல்லாம் பெட்டிஷன் போட்டு கேஸ் போட்டிருந்தாங்களோ கோர்ட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் ரீடெஸ்ட் அலௌடு அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டு அசர்டைன் த டிஃபிகல்ட்டி விச் த பெட்டிஷனர் ஃபேஸ்ட். ஸோ இந்த பெட்டிஷனர் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு கோர்ட்லேயே என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் இருக்கக்கூடிய லைட்டை பூரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கோர்ட்டில் லார்ஜ் விண்டோஸ் இருக்குது. அப்போது அவங்களால படிக்க முடியுதா நேச்சுரல் லைட்டில் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் டிம்மாக இருந்ததுனால படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸில் கோர்ட் ஹாலில் இருந்த மாதிரி பெரிய பெரிய லார்ஜ் விண்டோஸ் இருந்திருக்காது, குட்டி குட்டி விண்டோஸ் தான் இருந்திருக்கும். அதனால் கண்டிப்பாக பெட்டிஷனர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க பயங்கர டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னு மேற்கோள் காமிச்சு அவங்க எக்ஸாம் நடத்துறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹைகோர்ட் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் இப்படி உத்தரவு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இந்த கேஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஆவடியில் நடந்த சென்டரில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் பவர் அவுட்டேஜ்னால பலத்த கனமழை பெய்ததுனால அவங்க உண்மையாலுமே அஃபெக்ட் ஆனது உண்மை தான். அப்போ மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்துருக்கும் போது இதை அவங்க மேற்கோள் காமிச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாணவர்களுக்கும் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர் அவங்களுக்கும் பொருந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இப்போ NTA என்ன பண்ணுவாங்க, NTA சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை ரீடெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரேங்க் எல்லாருக்குமே மாறும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ.